இந்த செடியை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதோட நேம் வந்து அந்துரியன்னு சொல்கிறாங்க. கிட்ட வந்து பார்க்கும்போது அழகாக தான் இருக்குது. ஒயிட் பெயிண்டும் பிங்க் பெயிண்டும் அடித்தது மாதிரி அழகாக இருக்குது. ஆனால் இது செடியாக புல்லா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஏன்னா என் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த வெள்ளை இருக்குது. இந்த வெள்ளையில் நீங்கள் பாருங்கள், உங்கள் கண்ணுக்கிட்ட எட்டுற தூரம் வரைக்கும் இந்த செடி அவ்வளவு நிற்கிது. இது யாரோ யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கிழங்கு போட்டிருக்கலான்னு தோணுது. அதுலேருந்து நிறைய செடிகள் முளைச்சி வந்துகிட்டே இருக்குது. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஒரு பூ பூத்துருக்கு பாருங்கள். இது ஃபுல்லுமே இந்த செடி தான், இந்த வெள்ளை ஃபுல்லும். அவங்க ரப்பர் பால் வெட்டுற மரம் நிற்கிறனால இந்த ரப்பருக்கு பால் வெட்டும்போது இதை கட் பண்ணி போட்டுருவாங்க. ஆனாலும் இந்த செடி திருப்பி வளர்ந்துட்டே தான் இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, இப்படி போனீங்கன்னா பாருங்கள் எவ்வளவு நிற்குதுன்னு இந்த செடி. அப்புறம் இப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது அழகு செடின்னு வளர்க்குற ஆசையே போயிடும். அந்த அளவுக்கு இந்த விலையில் நிறைய நிற்குது. கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இந்த செடி பரவி போயிட்டே இருக்குது. இது கிழங்குலேருந்து வர வெரைட்டி அப்படின்னு தோணுது. ஆனால் எல்லாருமே காசு கொடுத்து வாங்குகிறாங்க. இங்கே ஃப்ரீயாக நிறைய வெரைட்டி செடியெல்லாம் விலையில் படர்ந்து கிடக்குது. அதனாலேயே எங்களுக்கு இதோட மதிப்பு தெரியலைங்களா. அப்புறம் இப்படியே வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளவு செடிகள் கட் பண்ணி போட வந்துட்டே தான் இருக்குது இந்த செடி. இதை எங்கள் ஊரில் யாருமே இப்போ வளர்த்து நான் பார்க்குறதில்ல. ஏன்னா கணக்கில் அடங்காமல் இங்கேயே நிறைய செடி நிற்கிது பாருங்கள். ஆனால் ஜூம் பண்ணி பார்த்தா அழகாக தான் இருக்குது இதோட இலையெல்லாம்.